வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு கேரள மக்களால தென்னிந்தியாவின் கைலாயம்னும் கேரளாவில் முதல்ல தோன்றின சிவன் கோயிலா அழைக்கப்படுற திருசூர் வடக்கநாதர் திருக்கோயில தான் பார்க்க போறோம். இந்த கோயில ஆதி காலத்துல விடைக்குன்றுநாதர் அப்படிங்கிற தமிழ் பேர்ல தான் அழைச்சிருக்காங்க. இந்த திருக்கோயில் திருசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 950 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் தான் அமைஞ்சிருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உலக புகழ் பெற்ற திருசூர் பூரம் திருவிழா இந்த கோயில வச்சுதான் நடைபெறுது. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திர நாள்ல தான் இந்த பூரம் திருவிழா நடைபெறுது. இந்த கோயிலுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்க பரமேட்டுக்காவு பகவதி அம்மன், திருவம்பாடி பகவதி அம்மன் அப்படின்னு பல கோயில்ல உள்ள தெய்வங்கள் வடக்கநாதரை பார்க்கக்கூடிய நாளை தான் பூரம் திருவிழாவா கொண்டாடுறாங்க. இந்த திருவிழாவில் 60க்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட யானைகளை எதிரெதிர் திசைகள்ல நிக்க வச்சு முத்துக்குடை பரிமாற்றம் செய்யப்படுற அற்புதமான நிகழ்ச்சி நடைபெறும். அதை பாக்குறதுக்குன்னே உலகத்துல இருந்து பல மக்கள் இந்த கோயிலுக்கு குவிவாங்க. இந்த கோயில் முதல்ல விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பரசுராமரால் கடல்ல இருந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்க புதிய நிலப்பரப்புல வடக்கு சைடுல இருந்த குன்றின் மேல சிவபெருமான் வந்திருந்து அருள்பாலிச்சதுனாலதான் இந்த சிவபெருமான் வடக்குநாதர் பேர்ல அழைக்கப்படுறாரு. கேரளால இருக்கக்கூடிய 108 சிவன் கோயில்கள்ல இந்த கோயில் முதல் கோயிலா அழைக்கப்படுது. கோயிலுக்கு முன்னதாகவே ஒய்டான பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கேயே நிறைய மரங்கள் இருக்கிறத பார்க்கலாம். கோயில் மொத்தமும் 9 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்குது. கோயில் சுத்தியபடியே மதில் சுவர்கள் இருக்குது. 4 திசைகள்ல இருந்து கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி நுழைவாயில்கள் கோபுரத்தோட எழுப்பியிருக்காங்க. கேரளாவோட கட்டடக்கலை தனி சிறப்பு தான். அதுலயுமே உயரமான கோயில்கள்ல ஒன்றாதான் இந்த வடக்குநாதர் கோயிலும் இருக்குது. கோயிலோட அவுட் சைட் மட்டும் இல்லாம கோயிலுக்கு உள்ளயுமே ரொம்பவே கிளீனா அமைச்சிருக்காங்க. நடைபாதை ஆகட்டும், அந்த கிரவுண்ட் ஆகட்டும், எல்லாமே கிளீனா அமைச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ள 3 மெயின் சன்னதிகள் இருக்குது. வடக்குநாதருக்கு, ராமர், சங்கரநாராயணருக்கு 3 சன்னதிகள் இருக்குது. 3மே சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவையா தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. முன்னாட்கள்ல இந்த கோயிலுக்குள்ள 3 சிவனுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் இருந்ததுனால இந்த ஊர் திருசிவ பேரூர் பேர்ல அழைக்கப்பட்டிருக்குது. நாளடைவுல மறைவி திருசூர் பேர்ல அழைக்கப்பட்டிருக்கு. திருசூர் டிஸ்ட்ரிக்ட் இப்படி பேர் வர்றதுக்கு காரணமா இருந்தது வடக்குநாதர் திருக்கோயில் தான். இன்னும் பல சன்னதிகளும் கோயிலுக்குள்ள இருக்குது. கணபதி, பார்வதி தேவி, ஆதிசங்கரர், இன்னும் பல தெய்வங்களோட சன்னதிகளும் அமையப்பட்டிருக்கு. பொதுவா எல்லா கோயில்கள்லயும் நந்தீஸ்வரர் சிவபெருமானை எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கோயில்ல நந்தீஸ்வரருக்குனே தனியா சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. வடக்குநாதர் 12 அடி உயரமும் 25 அடி அகலமும் கொண்டு நெய்லிங்கமா பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. கோயிலுக்கு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா திருசூர் பூரம் 2024 எக்ஸிபிஷன் ஒன்று நடைபெற்றுட்டு இருந்துச்சு. அதுலயும் 3 யானைகள் கொண்டு அந்த குடை மாற்றம் அந்த சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. கோயிலோட ஸ்தலப்புராணமா குறிப்பிடப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமர் ஜமுக்தினி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறந்திருக்காங்க. ஜமுக்தினி முனிவர் காமதேனு அப்படிங்கிற பசுவை வளர்த்து வந்திருக்காங்க. பசுவோட சிறப்படைஞ்ச கார்த்திய வீரிய அர்ஜுனன் பசுவை திருடிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால கோபமுற்ற பரசுராமர் கார்த்திவீரிய அர்ஜுனனை கொன்னுடுறாங்க. அதனால அந்த அரசனோட பசங்க ஜமுக்தினி முனிவரை கொன்னுடுறாங்க. அதனால கோபமுற்ற பரசுராமர் கார்த்திவீரிய அர்ஜுனனோட பசங்களை கொன்னதோடு மட்டுமல்லாம அரசனரை தவறின சத்திரியர்களையும் கருவறுத்திருக்காங்க. அதனால அந்த பாவத்தை போக்குறதுக்காக தானே ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி அந்த பகுதிகளில் ஃபுல்லாவே சிவன் கோயில்களை நிறுவனம் அப்படின்னு நினைச்சு முடிவெடுக்கிறாரு. அதனால கடல் அரசன்ட்ட ஒரு நிலப்பரப்பை வாங்கிடுறாரு. அந்த நிலப்பரப்புல வடக்கு சைடுல குன்று மாதிரி அமைச்சு, அதாவது இந்த கோயில் அமையப்பட்டிருந்த முன்னாட்கள்ல இந்த இடத்துல சிவலிங்கத்தை அமைச்சு ஒரு கோயிலை எழுப்பியிருக்காரு. கோயிலை காண வந்த சிவகணங்கள்ல ஒன்றான சிம்மோதரன் கைலாயத்துக்கு திரும்பி வரல அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ பரசுராமரோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் வடக்குல இருந்து அருள்பாலிக்கிறதா கோயிலோட ஸ்தலப்புராணம் கூறுது. நீங்க திருசூர் போனீங்கன்னா மறக்காம வடக்குநாதர் போய் தரிசனம் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தா அதை கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.
എന്നെ ഇതിനായി ഇങ്ങോട്ട് ക്ഷണിച്ച ശ്രീ നജാനന്ദ സ്വാമിജിക്ക് എൻ്റെ ഹൃദയത്തിൻ്റെ അടിത്തട്ടിൽ നിന്നുമുള്ള നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നു.